ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ நம்ம பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை மூவி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்சுவலாக நம்ம பேட் பாய்ஸோட ஃப்ரான்ச்சைஸில் இதுதான் இப்போ 4th பார்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 3 பார்ட்ஸும் வந்திருக்கு. அண்ட் அதை நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்குன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து கொஞ்சம் கிளாசிக்கலான மூவினே சொல்லலாம். ரொம்ப முன்னாடி வந்தது, பட் ரொம்ப வருஷம் கேப் கழிச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம 3rd பார்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த டைம்லேயே ரொம்ப டவுட்டாக அந்த 3rd பார்ட்லாம் போகுமான்னு. ஆனால் சீரியஸ்லி சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் 3rd பார்ட்லாம் தேட்டரில் பார்க்கல, பட் லேட்டராக பார்க்கும்போது படம் வர்த் வாட்சிங்காக இருந்தது. ஏன்னா ஆக்ஷன் விஷுவல்ஸ் அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. லைக் பேட் பாய்ஸ் 1 and 2ல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தது. இருந்தாலும் 3rdல் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலான கொஞ்சம் ஹை பட்ஜெட்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வில் ஸ்மித்தை இந்த மாதிரி ஒரு ஹை ரேஞ்சான ஒரு ஆக்ஷன் ஆன மூவியில் அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் நம்ம பார்க்கல. அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம பேட் பாய்ஸோட 4th பார்ட் ரைட் ஆர் டை அல்டிமேட்டாக இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் 3rd பார்ட் பிடிச்சிருந்தா அண்ட் இதே மாதிரியான ஒரு ஹை பிளாக் பஸ்டான ஒரு ஆக்ஷன் பிளாக்கான ஒரு மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து படத்தோட விஷுவல்ஸ் தான் சொல்லுவேன். ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை. ஆனால் படத்தை வந்து அப்படியே ஃபன் காமெடியாக கொண்டு போயிருக்காங்களா, அதனாலே ஒரு வர்த் வாட்ச் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ படத்தில் நம்ம வில் ஸ்மித் அண்ட் நம்ம மார்டின் லாரன்ஸ் தான் டோட்டல் ஹைலைட்டே. அவங்க 2 பேரோட டியோ நம்மளுக்கு ஆல்ரெடி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்டிமேட்டமாக இருக்கும், ஃபன் அண்ட் காமெடியாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கெல்லாம் ஆக்ஷன் வராங்களோ நாங்கள் தான் என் பேட் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணுவாங்க. அதே தான் இந்த படத்தில். என்ன ஸ்டோரி கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கேப்டன் இருந்திருக்காங்க. பட் இப்போ அவர் வந்து ஏதோ கரப்ஷன் கேஸில் மாட்டிப்பார். அண்ட் அந்த கரப்ஷனில் இவங்களும் வந்து ஃபைனலி இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க நேம்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது தான் வந்து படத்தோட ஒரு கோர் கான்செப்ட். என்ன இவங்களோட ஸ்டைலில் பண்ணுவாங்க. இவங்க ஏதோ நல்ல லைக் அதை கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிடலான்னு சொல்லி போவாங்க. பட் இன்னும் பிரச்சனைகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். அண்ட் போக போக அப்படியே வில்லன்ஸுக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களும் விடாமல் சண்டை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஹை இன்டென்ஸான விஷுவலில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. படத்தில் ஹைலைட்டே நான் விஷுவலில் ஏன் சொல்கிறேன்னா, படத்தில் நிறைய லைக் ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வர்த் வாட்சிங்காக இருந்திருக்கு அண்ட் நல்லபடியாக இருந்திருக்கு. சில எக்ஸ்பெரிமெண்ட் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிரும். பட் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை, அது பார்க்கவே நல்லபடியாக இருந்தது. அண்ட் மெயினாக நம்ம மார்டின் லாரன்ஸோட காமிக் டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வர்த்து. அண்ட் அதோட தமிழ் டப்பும் ஆட் பண்ணிட்டு செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி நான் தமிழ் டப்போட தான் பார்த்துருக்கேன், ஏன்னா அதான் கொஞ்சம் கிடச்சிது. அண்ட் அதனால என்டையர் மூவி ஒரு வர்த் வாட்சிங் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேட் பாய்ஸ் 3 உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் பாய்ஸ் 1 and 2லலாம் கொஞ்சம் கிளாமரான சீன்ஸ்லாம் அங்கங்கே ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் 3rd பார்ட்டில் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன், ஞாபகம் கரெக்டாக. ஆனால் 4th பார்ட்டில் கிடையவே கிடையாது, அது கேரண்டீடாக சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாமரான சீனில் ஹாட்டான விஷுவலான சீன் எங்கேயும் உள்ள ஆடே பண்ணலை. நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் அங்கெல்லாம் பேசுவாங்க. அண்டு அதனால தான் கொஞ்சம் படம் சைடு வீட்டோ வாங்கியிருக்கு. ஆனால் ஓகே, கொஞ்சம் ஆக்ஷன்லாம் தெருக்கி விடுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா. அண்ட் அதனால் இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கலான்னு யோசிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப ஆக்ஷன் விஷுவலாக இருக்கும். அண்டு கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் அங்கங்கே டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அதனால. அண்ட் தமிழ் டப்லாம் இன்னும் ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதனால இந்த படத்தை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள் அண்ட் வர்த் வாட்சாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ப்ளே தமிழில் என்டையர் மூவிக்கு ரேட்டிங் தரணும், டெஃபினட்டாக 7 தருவோம் அவுட் ஆஃப் 10. அண்ட் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ஒரு ஹை குவாலிட்டியான தமிழ் டப்டான மூவி பார்க்கணுன்னா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த படத்தில் போய் பாருங்கள். வர்த்தாக இருக்கும் தேட்டரில். ஸோ அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இன்கேஸ் நீங்கள் மூவியாக பார்த்துட்டீங்க அண்ட் உங்களோட என்ன தாட்ஸ் இருந்தாலும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.